பிரைஸ் பி டு த லார்ட் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கும் நாம ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான நெருக்கமா இருந்த ஒரு சீஷன் ஆண்டவருடைய வார்த்தையை எப்படி பார்த்திருக்காருங்கிறதையே இன்றைக்கான வேத பகுதிகளும் பார்க்க போறோம். அந்த வசனம் 1 யோவான் 1 1 John chapter 1 verse 1. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். இந்த வசனத்துல யோவான் என்ன சொல்ல வராரு? ஆண்டவரை அவர் எப்பொழுதுமே அந்த வார்த்தையாகவே பார்க்கிறாரு. நம்மளுக்கு யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தின் முதல் வசனமும் அதை தான் குறிப்பிடுது. அதே போல இந்த நிருபத்திலையும் நம்மளுக்கு முதலாவதாக கொடுக்கப்பட்ட வசனமும் அவரை வார்த்தையா காண்பிக்கிற வசனமாகவே இருக்கு. அப்படி ஆண்டவரை அவர் வார்த்தையாகவே பார்க்கிறாரு. ஏன்னா அவர் தான் ஆதியிலிருந்தே இருக்காரு. இந்த வசனத்துல துவக்கத்துல சொல்லப்பட்டிருக்கப்படுதான் ஆதி முதல் இருந்ததும். இதைத்தான் அவரு யோவான் 1 வசனத்திலையும் ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது அப்படிங்கறது குறிப்பா சொல்லியிருக்காரு. அப்படி ஆரம்பத்திலிருந்தே இருந்த ஒரு வார்த்தையா தேவன் இருக்காரு. இந்த இடத்துல அடுத்தபடியா நாங்கள் கேட்டதும், இங்க நாங்கள் கேட்டதும் ஏன் சொல்லப்பட்டிருக்கு? அவங்க ஆரம்பத்திலிருந்தே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே மேசியாவை குறிப்பா உணர்த்துறது எல்லாமே அநேக தரம் தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் பழைய ஏற்பாடு காலத்தின் புஸ்தகங்கள் இருக்கிற வழியில இருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தைகள்னாலும் அவங்க கேட்டிருப்பாங்க. அப்போ நாங்கள் கேட்டதும்னு சொல்லிட்டு அவர் குறிப்பா சொல்லியிருக்காரு. அதே போல எங்கள் கண்கள்னாலே கண்டதும், இயேசு கிறிஸ்து பிறந்து அவரோட சமகாலத்துல அவர் சீஷரா எடுத்தவர்கள் தான் இவங்க எல்லாருமே. அப்படி யோவானும் இயேசு கிறிஸ்துவோடவே இருந்த ஒரு சீஷர் இல்லையா? அப்படி நாங்கள் கண்கள்னால் கண்டதும்னு அதனால தான் அங்க சொல்லியிருக்காரு. நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகள்னாலே தொட்டதுமா இருக்கிற ஜீவ வார்த்தை. இந்த இடத்துல இந்த நோக்கி பார்த்ததுங்கிறத நம்ம லுக்கிங் ஃபார்வர்ட்னு கூட சொல்லலாம். அவரையே எல்லா விஷயத்திற்கும் எதிர்நோக்கி காத்திருந்திருக்காங்க. அவரோடு கூட இருந்ததுனால அவரை தொட்டும் பார்த்திருக்காங்க. அவரையே ஜீவ வார்த்தைன்னு சொல்லி இங்க குறிப்பா திருப்பியும் நம்மளுக்கு விளக்கி சொல்றாரு. அப்படி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே ஜீவ வார்த்தையா இருக்காரு. அப்படி அவர் ஜீவ வார்த்தையா இருக்காருங்கிறத அப்போஸ்தலர் 5 கூட காண்பிக்குது. அந்த இடத்துல அப்போஸ்தலர்கள் சிறையில இருந்து விடுவிக்க தூதன் வந்த போது என்ன சொல்லி விடுவிக்கிறாரு? நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான். அப்போ அவங்க அறிவித்தது இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷமே. அதுவே ஜீவ வார்த்தைன்னு தூதன்னு சொல்லப்பட்டதாக அங்க காணப்படுது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அறிவிப்பதே ஜீவ வார்த்தைகளா இருக்கு. அப்படி நாமும் இயேசுவினுடைய சமகாலத்தில் இல்லாத போதும் அவரை குறித்து அறிந்து கொள்வதும் தேவனுடைய குணாதிசயத்தை குறித்து தெரிந்து கொள்வதும் இந்த வார்த்தைகள் மூலமே. இதுவே அந்த ஜீவ வார்த்தையா நம்மளை மறுரூபப்படுத்த நமக்கு உதவி செய்கிறது. இது எல்லாமே, அதாவது இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே நம்ம வாசிச்சு தியானிக்க அதை நம்மளை தேவனுக்குள்ளார தேர்ந்தவர்களா மாற்றுது. அதுதான் நம்மளுக்கு 2 தீமோத்தேயு 3 சொல்லுது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேர்ந்தவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது. அப்படி வேத வாக்கியங்கள் எல்லாமே பரிசுத்த ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறதுனால தான் எல்லாமே வெவ்வேறு ஆத்தர்ஸால எழுதப்பட்டாலும் எல்லாத்துக்கும் எந்த ஒரு கான்ட்ரடிக்ஷன்ஸும் இல்லாம சரியா எழுதப்பட்டிருக்கு. வெவ்வேறு காலகட்டத்தில் 2000 வருஷங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட போதும் சரி, இயேசுக்கு அப்புறமா அவருடைய சீஷர்கள் எழுத போதும் சரி, பவுலடியார் எழுதின போதும் சரி, இந்த வார்த்தைகள்ல ஏதாவது ஒரு கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கா? அதற்கு காரணம் எல்லாமே பரிசுத்த ஆவியினால தூண்டப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தைகளா இருக்கு. அப்படி இந்த வார்த்தைகள்ல ஜீவன் இருக்கு. இந்த ஜீவ வார்த்தையை அறிந்து கொள்வதன் மூலமா நாம விசுவாசத்திற்குள்ளாகிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்போ இந்த வார்த்தை தான் நம்மளுக்கு விசுவாசத்தை கொடுக்குதுங்கிறது ரோமர் சொல்லுது. ஏன்னா அந்த வார்த்தையை கேட்க தான் நம்மளுக்கு விசுவாசம் நம்மளுக்குள்ளார வருது. அப்படி இந்த வார்த்தைகள் நம்மளை விசுவாசத்திற்குள்ளாக நடத்துது. நம்மளுக்கு கிருபையும் இந்த வார்த்தைகள் மூலமாவே கிடைக்கப்பெறுது. இந்த வார்த்தை நம்மளை நித்திய ஜீவனுக்குள்ளார கொண்டு சேர்க்குது. அப்போ நித்திய ஜீவன் எப்படி வருதுன்னு வேதம் சொல்லுது. தேவன் தம் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனும்
கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க. அப்போ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான் அந்த நித்திய ஜீவனுக்கு வழினா, அவர் தான் ஜீவ வார்த்தைங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அந்த ஜீவ வார்த்தையை நம்ம வாசிக்க தான் நாம் இந்த நித்திய ஜீவனுக்கு எதுவாக நடந்து கொள்ள முடியுங்கிறதும் நம்மளுக்கு தெரியணும். அப்படி இந்த வார்த்தைகள் நாம் வாசிக்க அது என்ன பண்ணுது? எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது இல்லையா, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையுள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதையும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளை யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அப்போ இந்த வார்த்தை இங்க திருப்பியும் ஜீவனும் வல்லமையும் இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வார்த்தைக்கு எப்படி ஒரு பவர் இருக்கு? அது 2 புறமும் ஷார்ப்பா இருக்கிற ஒரு கத்தி, ஒரு ஸ்வாடை போல இருந்து அது நம்மளை என்ன பண்ணுது? நம்மளுடைய நினைவுகளை வகையறுக்குது, யோசனைகளை வகையறுக்கிறது, நம்மளை பிரித்து நம்மளுடைய எல்லா காரியங்களும் நம்மளுக்கு உணர்த்து வைத்து நம்மளை இந்த ஜீவ பாதையில் நடத்துகிறதா இருக்கு. இதை அறிந்து கொள்ளணும். இந்த வார்த்தைகள் மேலே நம்மளுக்கு அப்போ எவ்வளோ ஒரு நேசம் இருக்கணும். இந்த வார்த்தைகள் நாம் கெட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக நமக்காக அருளப்பட்ட வார்த்தைகளாக இருக்கு. இந்த வார்த்தைகளோட முக்கியத்துவம் அறிந்தால் நாம் இதை விட்டு விலகுவோமா? நம்மளுக்கு இந்த உலக கடமைகள் எல்லாமே செய்யணும். இதற்கு இடையில நாம் இந்த உலகத்தோடு சேர்ந்து ஒத்து போகாமல் நம்மளை பிரித்து வைத்திருக்கக்கூடியது இந்த வார்த்தைகள் தான். அப்போ நம்மளுக்கு எந்தெந்த ஒரு ஃப்ரீயான டைம் கிடைக்குதோ இந்த வார்த்தைகளை குறித்து தியானிக்கிறதும் அநேக இடத்துல இந்த வார்த்தைகளை குறித்து பேசுகிறதுமா இருக்கோம்னா நம்மளுக்குள்ளார இந்த வார்த்தைகள் பதிந்து நம்மளை அதை ஜீவனுக்கு ஏதுவாக நடத்துகிறதா இருக்கும். இதை அறிந்து கொள்ளத்தக்க விதமாய் இதுவே நம்மளுக்கு ஜீவனாக இருக்குங்கிறத உணர்த்துவதற்காக தேவன் இந்தப்படியான வசனங்கள் நம்மளுக்கு காண்பிக்கிறாரு. அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நீரே ஜீவ வார்த்தையா இருக்கீங்க. நீங்க ஆதி முதலா இருந்திருக்கீங்க. உம்மை அநேகர் வார்த்தையினால கேட்டிருக்காங்க. அதே போல உம்மை நோக்கி பார்த்த உம்முடைய சீஷர்களாகிய அனைவரும் அப்பா எங்களுக்கு இந்த வார்த்தையின் தொகுப்பை கொடுத்திருக்காங்க. அப்பா, நாங்களும் உம்மை காணாத போது இந்த வார்த்தைகளே எங்களை உம்மிடத்துல வழிநடத்துகிறது. அப்படிப்பட்ட ஜீவ வார்த்தையாய் நீங்க இருந்த எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறதற்கு எல்லாவற்றையும் செய்கிறீங்களே ராஜா. இதை நாங்கள் உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து உம்முடைய வார்த்தைகளை அதிகமாய் தியானித்து அதன் வழியில நடந்து அப்பா நாங்கள் அந்த நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள நீங்க எங்களுக்கு கிருபை பாட்டுங்க ராஜா. அப்படி நீங்க செய்ய போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.